கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க ஆராதிக்க நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்துவார். தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். மார்க்கு 10 அதிகாரம் அதிலே 27 வசனம் நான் வாசிக்கலாம். மார்க்கு 10 அதிகாரம் அதிலே 27 வசனம். மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, உங்களுடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும், தெய்வீக அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். தேவனே, நீர் கூட இருந்து வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா ராத்திரி வேளை எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்தால் நிரப்பும் அப்பா. இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு விடுதலோடு முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய். நீர் எங்களை தொடுத தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் பலவீனதைகளை மாற்ற உண்மையுள்ளவராய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கவலைகளை மாற்றட்டும், எல்லா கண்ணுநீரான சூழ்நிலைகளை மாற்றட்டும். நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். வசனத்தை புரிய, வசனத்தின் ஆழமான சத்தியங்களை புரிய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே மனுஷனால் இது கூடாதது தான், என்றால் தேவனால் இது கூடும். அவரால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று அங்கே சொல்லப்படுகிறார். அப்போ தேவனால், நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவசிக்கிறார். இன்னைக்கு அநேகர் கவலையோடு ஓடுகிறார். எப்படியாவது நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகலாமா, எப்படியாவது என்னோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, ஒரு நல்லொரு வழி எனக்காக திறக்குமா என்று சொல்லி எல்லாம் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று விசுவசிக்கிற அநேகர் இருக்கிறார். விசுவசித்து முன்னாடி போகிற மக்கள், ஜபத்திலிருந்து முன்னாடி போகிற மக்கள் எப்போதும் வெற்றி பெற்றுக் கொள்ளுவார்கள். அதை நாம் நம்முடைய பலத்தாலே ஓடுகிறார். அநேகர் மனுஷனால், மனுஷ நினைவுகளால், மனுஷ யோசனைகளால் ஓடிக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகிறார். கட பிரச்சனைகளை மாற்ற, அது தினமும் ஏதாவது தேவைகளை சந்திக்க முடியுமா என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படி நாம் வாழ்க்கையே ஓரோ நாளும் ஓடி 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 முன்னாடி போகும்போது நம்ம பலம் ஒரு நாள் இல்லாதே போகுவார். ஒரு நாள் நம்ம பணம் இல்லாமல் போகுவார், செல்வங்கள் இல்லாமல் போகுவார். மனிதன் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் வருவார். தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இங்கே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இங்கே கீழே நமக்கு 25 வசனத்தில் வாசிக்கும். மார்க்கு 10 அதிகாரம் അതിന്റെ 25 വചനത്തിൽ വാസിക്കുമ്പോൾ ഐശ്വര്യവാൻ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டக
மானது ஊசியின் காதிலே நுழைவது எளியதாய் இருக்கும் என்றார். இங்கே 25வது வசனத்தில் வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியுடைய காதிலே நுழையுது. ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழைய முடியுமா? ஒரு நாளும் ஒட்டகம் நுழைய முடியாது. இங்கே நமக்கு பார்க்க முடியுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அநேகர் ஏன் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்? அவங்க எப்போதும் மனுஷனுக்கு சார்ந்ததாய் ஓடுகிறார். அவங்க எப்போதும் பணத்தை சார்ந்து ஓடுகிறார். அவங்களோட செல்வத்தை சார்ந்து ஓடுகிறார். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அவங்களோட பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி முன்னாடி கொண்டு போகலாம், எப்படி நடக்கலாம், எப்படி எல்லாம் வாழலாம் என்று சொல்லி அவங்க யோசித்து கொண்டிருக்கும். அப்போ அநேகம் ஊழியக்காரை கூட நாம் பார்த்தால் பணம் வரும்போது அவங்க தேவனை மறந்து விடுகிறார். அநேக விசுவாசிகளை பார்த்தால் அவங்களோட வாழ்க்கையில் செல்வங்கள், பணங்கள், நல்ல நிலைகள் எல்லாம் வரும்போது அநேகர் தேவனை மறந்து விடுகிறார். இப்படி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்தது போல இருக்கு. அது இந்த நாளுகளில் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைய முடியாது. அப்போ நமக்கு என்ன இருக்க வேண்டும்? தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நினைக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். அப்போ நிறைய பேர் சொல்லும், நான் இப்ப போய் கடன் அழிச்சிட்டு வரலாம், எதுவும் சாதிக்க முடியாது. தேவன் இல்லாதே நமக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். எனக்கு அநேக மக்கள் நம்ம ஆராதனை நடக்குற இடங்கள் எல்லாம் மக்கள் சொல்லுத விஷயம், ஒரு வருஷத்துக்குள்ள நான் கடன் அழிச்சிட்டு ஊழியத்துக்கு போகலாம். இந்த நாள்களில் 2 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு ஊழியத்துக்கு போக முடியாது இருக்கிறார். இப்படி அல்ல நாம் தேவன் கூப்பிடும் போது சொல்ல வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை நாம் பார்க்காமல் தேவன் என்னை அழைத்திருக்குதா, நாம் அவருடைய பின்னாலே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுகள் தேவனுடைய பின்னாலே ஓடும் போது, தேவனுக்கு பின்னாலே செல்லும் போது கர்த்தரால் எல்லாம் ஆகும். கர்த்தரால் எல்லாம் ஆகும். அவர் என்னை விடுவிப்பார், என் வியாதிகளை மாற்றுவார், என்னை முன்னாடி கொண்டு போகுவார். என்னுடைய எல்லா வேவலாதிகளின் மத்தியிலும் அவர் என்னை கூட இருப்பார். அது நடக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் நம்மை தோள் மேல் சுமப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மையாய் உங்களை தோள் மேல் சுமக்குதவராய் இருக்கிறார். உங்களுடைய வேவலாதிகளை மாற்றுதவராய், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுதவராய், உங்களுடைய கட பிரச்சனைகளை மாற்றுதவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனால் ஆகும், என்னாலே எதுவும் முடியாத ஆண்டவரே, நீர் வழி துறந்தால் எல்லாம் ஆகும் என்று விசுவசிக்கும் போது தான் ஒரு வெற்றி நம் வாழ்க்கையில் வருவார். இங்கே வசனத்தில் நமக்கு பார்க்கும்போது சொல்லப்படுகிறார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மிகவும் கடினமாயிருக்கிறது என்று சொல்லும்போது, ஐஸ்வர்யவான்களோட மனதுகள் எல்லாம் எப்போதும் பணம் சம்பாதிக்கிறது, எப்படி அதை சேர்த்து வைக்கலாம், எப்படி அதை முன்னாடி கொண்டு போகலாம், இப்படி அவங்களோட நினைவுகள் அதன் மேல் தேவனை ஒட்டு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அப்போ நம்ம இந்த நாளுகளில் நமக்கு என்ன தேவை? தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நம்பிக்கையோடு நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். அப்போ இந்த நாளுகளில் நமக்கு உலகத்திலே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. எல்லாவற்றையும் படைத்த உண்மையான தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணராயிருக்கிறார். இயேசு நம்மை ஐஸ்வர்ய சம்பூர்ணராய் மாற்ற முடியாத தேவனாயிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தின் மேல் நாம்
நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய மேல் இருக்கிறது. அதே இந்த நாடுகளில் நாம் அநேகம் வார்த்தைகளில் நாம் பார்க்கும்போது, அநேக மக்களோட வார்த்தைகள் பார்க்கும்போது, எனக்கு எப்படியாவது முன்னாடி கடந்து செல்லணும், எனக்கு எப்படியாவது முன்னாடி போகணும், எனக்கு எப்படியாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னெல்லாம் சொல்லும் போதும், கர்த்தர் அனுமதித்தால் நாங்கள் நல்லா இருக்கோம், கர்த்தர் அனுமதித்தால் நாங்கள் முன்னாடி கடந்து செல்லும், தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் நம்பிக்கை வைக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி இல்லாத அந்த இஸ்ரேல் ஜனம் கடலில் முன்னாடி நிற்கும் போது, வழி இல்லை, முன்னாடி போகவும் முடியாது கடல்னால. பின்னாடி பார்த்தால் அந்த ஈஜிப்தியருடைய சைன்யம் பின்னாடி வருகிறது, பார்வோனும் அவனுடைய சைன்யமும் பின்னாடி வருகிறது. அப்போ பின்னாடி போனாலும் இறந்து போக வேண்ட சூழ்நிலை, முன்னாடி போனாலும் முடியாத சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது தேவன் அவருக்காக வழிகளை துறந்து கொடுக்கிறார், முன்னாடி போக வைக்கிறார். அதே தேவன் நமக்கு முன்பாக போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அவர் நமக்காக வழிகளை திறப்பார், அவர் நமக்காக வழிகளை திறப்பார், அவர் நமக்கு தேவையானதை சந்திப்பார் என்று விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லுதவங்க வெற்றி பெறுவார். ஹல்லேலூயா. வெற்றி பெறுவார். உன் வியாதிகளின் நடுவில் நீ கலங்காத, கஷ்டமான மனதோடு இருக்காமலே நாம் முன்னாடி கடந்து செல்ல. என்னுடைய வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசு குணமாக்குவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடுவார். மனுஷனால் இது கூடாததா இருக்கலாம், தேவனால் எல்லாம் கூடும், அது தேவனால் எல்லாம் ஆகும். இந்த நாளுகளில் அதை நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுத பிள்ளைகளாய், நித்திய ஜீவன்களுக்கு கடந்து வருத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, தேவனை சார்ந்திருக்கும் போது, அது இந்த உலகத்திலே ஏதோ கஷ்டத்தை பார்த்து, உலகத்திலே கண்ணீரான சூழ்நிலைகளை பார்த்து கவலையோட பாரத்தோட இருக்க வேண்டதுக்கல்ல, உற்சாகத்தோட அவருக்காக ஓட, அநேகருக்காக ஜெபிக்க, கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கப்பட, விசுவாசத்தோடு நிற்கப்பட அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் உலகத்தில் ஆயிருக்கும் போது எல்லாவித நன்மைகளை கொடுக்க கர்த்தரால் முடியும், எல்லாவித ஐஸ்வர்யத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். தேவனை சார்ந்திருக்கும் போது, கடைசி வரையும் அவரையே ஆராதிக்கும் போது, அவரையே துதிக்கும் போது, கர்த்தர் நமக்கான எல்லா வழிகளை திறப்பார். எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? ஆண்டவர் நமக்காக வழியை திறப்பார், ஆண்டவர் நமக்காக வழியை திறப்பார். உன் வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், உன்னுடைய சரீரத்தில் பலவீனதைகளை கர்த்தர் மாற்றுவார், சரீரத்தில் சோர்வுகள் இப்போ இயேசுவின் நாமத்தில் அது விட்டு மாறப்படுவார். எல்லா கவலைகள் இப்போ மறைந்து போகுது. தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார், தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இதிலிருந்து சொல்ல வேண்டியது, தேவன் எனக்காக யாவற்றையும் கொடுப்பார். கர்த்தர் நம் வேவலாதிகளை மாற்றுவார், கர்த்தர் நம் கவலைகளை மாற்றுவார், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். அவர் உண்மையான தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்குது. தேவ பிள்ளைகளை, இந்த நாள்களில் நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருப்பார். நான் நினைக்கிறார் எல்லாரும் இந்த வீடியோகள் பார்க்கிறார் என்று நினைக்கிறார். போன அடுத்த நாளுகளில் எல்லாம் எல்லாரும் இனியும் அநேக மக்களோடு கூட சொல்லி, அநேகர் வந்து இந்த வசனங்களை கேட்க நாம் ஆயத்தப்படுத்தட்டும். அநேகர் வந்து இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். யூடியூபிலூടെ, கூகுள் மீட்டிலூടെ இந்த வீடியோக்கள் பார்க்கிற ஓரோ மக்களையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தெய்வீக பிரசனத்தால் நிரப்புவார். நீங்களாயிருக்கிற இடத்தில் தேவன் உங்களை தொடுவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் இந்த ராத்திரி வேளையிலப்பா எங்களை தொடுதகுவைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தால் நீர் எங்களை பலப்படுத்தினகுவைக்காக ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் ஊற்றுதகுவைக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக கிருபையோடு நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். எல்லா வேவலாதிகளை மாற்று, எல்லா கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்று. இந்த நேரத்தில் கர்த்தரே, வியாதிகள் பலவீனதைகளை மாற்றி நீர் எங்களை விடுவிக்கதகுவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதோ அந்த மக்களுடைய குடும்பங்களில் ஒரு விடுதல் உண்டாகட்டும். வியாதிகள் விட்டு மாறப்படட்டும், பலவீனதைகள் விட்டு மாறப்படட்டும், ஒரு சௌக்கியம் உண்டாகப்படட்டும். தேவனே, இந்த நாளுகளில் அப்பா அநேகர் ஜபத்துக்காக கடந்து வருத ஓரோ மக்கள் உண்டு. எல்லா மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஓரோ மக்களையும் நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இந்த நாளுகளில் கட பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் உண்டு. தேவனே, கட பிரச்சனைகளை மாற்றி நீர் விடுவிக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். அதே மாதிரி அநேகம் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். புத்தியால் ஞானத்தால் நிரப்பும், நல்ல நிலையில் படிக்கப்பட விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து வரப்பட இருக்கிற பஸ்ஸையும் இந்த நாடுகளில் ஜப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிற ஓரோ மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஓரோ மக்களுடைய ஜபங்களையும் நீர் கேட்குதகவைக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்படட்டும். ஓரோ மக்களையும் நீர் தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு சௌக்கியம் உண்டாகப்படட்டும். ஆண்டவரே, இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கப்படட்டும். இப்போ தேவனே, ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஓரோ பிள்ளைகளிட மேல் உமது வல்லமை, உமது ஆசீர்வாதம் இறங்குதகவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ இந்த மக்களையும் பலப்படுத்தும். தேவர்கள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.